நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு த மோஸ்ட் யூனிக் செஃப் ஃப்ரம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மளோட செஃப் நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்தாலே சொல்லவே தேவையில்லைங்க, இப்படிங்கிறதுக்குள்ள டிஷ்ஷையே முடிச்சு இந்தாமா சாப்பிட்டு பாருன்னு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு வந்து குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட்ஸை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டிஷ் எல்லாம் பார்க்கலாம். அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹவ் ஆர் யூ? குட். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ உங்கள் டிஷ் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரோவில், லைக் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் டக்குங்கிறதுக்குள்ள இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டிஷ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் இன்னைக்கு என்ன? ஸோ இன்றைக்கும் ஒரு வெரி சிம்பிள் டிஷ் தான். ஸோ நம்ம வீட்டில் என்றைக்குமே டெய்லி ரைஸ் செய்வோம். ஆமாம். ஸோ ரைஸ் சம்டைம்ஸ் மீந்துட்டு அதை என்ன பண்ணுவோம், ஒன்று வத்தல் போடுவோம், இல்லை அது வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த பேலன்ஸ்டு ரைஸை வச்சு ஒரு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? பேர் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா gnocchi rasoi. gnocchi rasoi. ஓகே. gnocchiன்றது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ், பாஸ்தா, ஃப்ரெஷ் பாஸ்தா. பொட்டேட்டோ வச்சு செய்வாங்க, பொட்டேட்டோ ஃப்ளார் வச்சு செய்வாங்க. இப்போ நாம் வந்து ரைஸை வச்சு செய்ய போகிறோம், அந்த பேலன்ஸ்டு ரைஸ். ஓகே. ஸோ இதை நம்ம எந்த ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு மேஷ் ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த பேலன்ஸ்டு ரைஸ். ஒன்று நம்ம வீட்டில் பேலன்ஸ் ரைஸ் இருந்துச்சுன்னா எந்த ரைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கூட சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு we have to mash it. ஈவன் பாஸ்மதியாக இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா, சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நமக்கே கேள்வி கேட்குறாரா? சரி, வேர்ல்டு லெவலில் எந்த நாட்டோட ஃபுட்டு ஃபஸ்ட்டு? வேர்ல்டு லெவலில்? ஓகே சரி, நீங்களே சொல்லிடுங்களேன், எனக்கு கொஞ்சம் நாளாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இட்டாலியன் ஃபுட். ஓகே. ஓகேங்களா, இட்டாலியன் ஃபுட் தான் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1. ஸோ இட்டாலியன் ஃபுட்டு. ஸோ அந்த இட்டாலியன் ஃபுட்டை நம்ம இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்தியன் ஃபுட் எந்த பிளேஸில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் வேர்ல்டு லெவலில்? இவருக்கு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக நான் ஏதாவது வந்து சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். 13th பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபியூஷன் டிஷ் மாதிரி, இந்தியன் ஃபியூஷன் டிஷ். ஓகே. ஸோ அந்த gnocchi pasta வந்து நம்ம இந்தியன் வெர்ஷனில் செய்ய போகிறோம். ரெண்டு மிக்ஸ்டு டைப்ல தான் இருக்கு. இது ஒரு ஸ்நாக் டைப்பா இல்லை என்ன மாதிரி? இது வந்து ஈவினிங் ஸ்நாக்னா, லைக் ஹெவி மீலும் சொல்ல முடியாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஈவினிங்கில் நீங்கள் ஒரு லைட் மீல் அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். ஓகே டன். ஸோ ரைஸ் எடுத்து இருக்குது, பேலன்ஸ் ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம சீசன் பண்ணணும். இப்போ ஹோல் ஜீரா எடுத்துக்கலாம். some coriander leaves. So chopped coriander add பண்ணிக்கிறேன். இல்லை chili flakes வேணும்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. salt. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு we have to make like சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை நம்ம இந்தியன் சாஸ்ல குக் பண்ணுவோம். ஓ, இந்த பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ற மாதிரி பால் சைஸா? அதே சைஸ். ஓகே. இதில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் பைண்டிங்காக கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி. ஸோ இட்டாலியன் குசனில் மைதா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இந்தியன்றதால ஆட் சம் ரைஸ் ஃப்ளார். எல்லாமே நம்ம வெர்ஷனில் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம வெர்ஷனில். ஸோ இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்டேன். லைட்டாக சீசனிங்காக கொஞ்சம் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஸோ இன்னும் இதை விட இன்னும் ஈஸியான மெத்தட்னா நம்ம வீட்டில் பொங்கல் செய்வோம் இல்லைங்களா, அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம பொங்கல் செய்யும் போதே வந்து கொஞ்சம் வாட்டரில் கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகும். ஸோ அந்த பொங்கலை கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. லைக் எல்லாமே ரைஸ் பேஸ்டு கண்டென்ட் வச்சு தான் நம்ம ஆனால் பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா ஸ்டார்ச் அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம யூக்கல் பால்ஸாக நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் பால்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஈஸி, கையில் ஒட்டாது உங்களுக்கு. So SRM Institute of Hotel Managementல admissions are opened online as well as offlinely வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க செஃப், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இது அவங்க அந்த 12th வரையும் படிச்சிருப்பாங்களா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ யார் வராங்க கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். ஓகேங்களா, ஏன்னா பேசிக் தான் முக்கியம். நான் முன்னே சொன்னது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் கரெக்டாக வருதுன்னா வி நோ த பேசிக். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதோட இது சேர்ந்தால் தான் ஃபுட்டு நல்லா வருன்றது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதுக்கு பேசிக் முக்கியம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே, இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குக்கிங் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குக்கிங் வி ஹேவ் எ சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து
ஃபஸ்ட் இயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வெஜிடபிள் செலெக்ஷன்லேருந்து கற்றுக் கொடுப்போம். இது எந்த கேட்டகரி ஆஃப் வெஜிடபிள், ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எந்த குக்கிங் மெத்தடில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ அதே மாதிரி எந்த டிஷ்ஷுக்கு எப்படி கட் பண்ணணும், ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு கட்டிங் மாறுபடும். ஸோ இது மாதிரி வந்து வி டீச் தெம் ஃப்ரம் த பேசிக். ஸோ இதே மாதிரி தான் எல்லா மற்ற சப்ஜெக்ட்லையும். ஒரு சர்வீஸ்னாலுமே சரி, ஒரு ஸ்பூன்னா எந்த சைடு வைக்கணும், ஃபோக்னா எந்த சைடு வைக்கணும், ஸோ எந்த டிஷ்க்கு நம்ம ஃபுல் பிளேட் கொடுக்கணும், எந்த டிஷ்க்கு நம்ம ஆஃப் பிளேட் கொடுக்கணும், ஸோ அது மாதிரி நம்ம பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிகாஸ் யாருமே வந்து இப்போ இன்ஜினியரிங் போனாலுமே உங்களுக்கு பேசிக் 12th படித்தது யூஸ் ஆகும். பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரதால வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்வளோ கான்ட்ரிபியூஷனாக இருக்குது? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லைக் டூரிசம் இஸ் வெரி வாஸ்ட் டெவலப்பிங். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கொரோனா டூரிசம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. ஸோ டூரிசம் எந்தெந்த இதில் இருக்கோ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கான வேகன்சிஸு, ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஃபுட்டோட ரெக்குயர்மெண்ட் இருக்கிற வரையும் ஹாஸ்பிட்டாலிட்டி பீப்புளுக்கு வி ஹேவ் எ ரெக்குயர்மெண்ட். ஐ திங்க் அப்போ அது எண்டே இருக்காதான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுட்டு இருக்கிற வரையும் அப்படின்னா ஃபுட்டு செஞ்சால் மட்டும் போதாது, வி நீட் டு சர்வ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ரெக்குயர்மெண்ட்ஸ் எங்கே போனாலுமே இருக்கும், என்றைக்குமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, இல்லை சாப்பிடலாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாஸ்தா சொல்லுங்களா, இது வந்து 2 விதமாக குக் பண்ணலாம். ஒன்று வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு இதை நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ வந்துச்சு அப்படின்னா அது குக்கிங் இஸ் டன். இல்லை வேகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஆல்ரெடி பாயில்டு தான். ஸோ அதனால் மேலே வந்துச்சு அப்படின்னா பாஸ்தா இஸ் ரெடி. இல்லாத பட்சம் நீங்கள் டேரெக்டாகவே மசாலையிலேயே நீங்கள் குக் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகு, நெக்ஸ்ட் ஆனியன். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் வந்து ரொம்ப மசாலாஸ் தேவைப்படாது. ஸோ மேலே ஜஸ்ட் கிளேஸ் ஆனால் போதும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைஸில் வந்து நம்ம வெறும் பெருசாக சீசனிங் வெறும் சால்ட் பண்ணுறதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சீசனிங் எல்லாமே இந்த சாஸில் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும், உள்ளே போகும்போது இது பிளெண்ட் ஆகிடும். ஸோ ஸ்லோவாக ஸ்பைஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சின்னு வந்துடும். நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், நெக்ஸ்ட் கரம் மசாலா, ஸோ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி ஸோ இதில் அந்த பால்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமா? இதில் நம்ம பால்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம் கடைசியாக. ஸோ பால்ஸ் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க. இப்போ நான் டைரெக்டாக இதிலேயே குக் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன பாயில் பண்ணலாம், இல்லை ஸ்டீம் கூட பண்ணலாம். நம்ம இட்லி குக்கர் இருக்குங்களா, ஸோ அதில் வச்சு ஸ்டீம் பண்ணாலுமே உங்களுக்கு லைக் டம்ப்ளிங்ஸ் கொழுக்கிட்ட மாதிரி வரும். ஸோ ஒரு கிளேசினஸ்க்காக ஐ வில் ஆட் சம் பட்டர். ஸோ பட்டர் வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஷைனிங் டெக்ஸ்சரை கொடுக்கும், அதே மாதிரி ஃபுட்டை ட்ரை ஆக்காது, டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ யூஸிங் சால்டட் பட்டர் அப்படின்னா குக்கிங்கில் வந்து நீங்கள் சால்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வில் ஆட் இன், இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போவே நல்ல மனம் வருது எனக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் இருந்தால் போதும். இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் வந்து மேலே ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக மாறும். ஸோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ க்ரன்ச்சியாக மாறும். ஸோ இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது அதில் ஆட் சம் ஜிஞ்சர். ஏதோ நம்ம ஃபஸ்ட்டு இதிலோட ஆட் பண்ணலை, தாளிப்பு அந்த டைமில் ஆட் பண்ணாமல் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன்னா அந்த ஜிஞ்சர் வந்து ரொம்ப குக் ஆகிருக்காது. ஸோ வில் ஹேவ் தட் க்ரன்ச்சினஸ், அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு டாஸ். ஸோ டாஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது. So chopped coriander. Gnocchi Rasoi plate பண்ணியாச்சு. நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷூர். ரொம்ப அழகா வந்து பிளேட்டிங் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்கும்போதே இதை சாப்பிட்றதா இல்லை இதை பார்த்துட்டே இருக்கிறதா அந்த மாதிரி எனக்கு ஒரு சில டவுட்ஸே இருக்கு. பட் எனிவே ஐ ஹேவ் டு டேஸ்ட். கண்டிப்பா. எஸ். நல்ல சூடாக இருக்குது. சூப்பராக இருக்கு செஃப். தேங்க்யூ. அந்த மசாலா வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க தெரியுமா, தட் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டிஷ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் டிஷ். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்றைக்கே நம்மளோட செஃப் நித்யானந்தன் அவர்கள் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த டிஷ்ஷை வந்து குயிக்காக செஞ்சு கொடுத்தாரு. டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's tada bye bye from Brinda and Chef நித்யானந்தன் signing off. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.